ஹலோ கைஸ், வெல்கம் டு HNDK கேமிங். நான் உங்கள் HNDK. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கிளான் வார் லீக் முடிஞ்சிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக நேற்று தான் கிளான் வார் லீக்கே முடிஞ்சுது. ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் நம்ம 11th டோர்னமெண்ட் பேசி இப்போ தான் 10th 11th போட்டேன். ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் திருப்பி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் இருக்கும் பேஸு. என்ன இனிதான் அப்கிரேடெல்லாம் போடணும். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ அந்த நேரம் அட்டாக் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது குயின் இல்லை நம்மக்கிட்ட. ஸோ இந்த ஆர்மி தான் யூஸ் பண்ண போகிறோம். குயின் அப்கிரேடில் இருக்கனால அதுக்கு பதில் கிங்கை யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க, இந்த எக்யூப்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். குயின் அப்கிரேடில் கிடக்கு, இன்னும் 3 நாள் ஆகும். ஸோ அது முடித்த பிறகு தான் பார்க்கணும். ஓகே, இப்போ நம்ம எந்த பேஸ் அட்டாக் பண்ணலாம்? 12th அட்டாக் பண்ணோம். 11th ஏற்கனவே யாரும் அடிச்சு வச்சுருக்காங்க. ஸோ 12th அட்டாக் பண்ணோம். பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. இதில் வந்து கிளான் கேஸ்டல் ட்ரூப் இருக்குது. இது பார்த்திங்கன்னா 8ஆம் லெவல் தான். ஸோ அது மட்டும்தான், அது ஈஸியாக முடிச்சிடலாம். பட் இங்கே ஒரே ஒரு எக்ஸ்போ மட்டும் கொஞ்சம் 5ஆம் லெவல் போட்டு வச்சுருக்காங்க மேக்ஸு. அதுக்கப்புறம் 2 இன்ஃபர்னோ மேக்ஸில் இருக்குது. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இது மட்டும் கிளியர் பண்ணிட்டோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிளான் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா அதை பிளான் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆர்மி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது சரி, இந்த ஈகிள் ஆர்ட்லி மட்டும் டவுன் பண்ணிட்டோன்னா முடிஞ்சிடும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஏர் டிஃபென்ஸ் மட்டும் போட்டு தள்ளிடும். 4 ஏர் டிஃபென்ஸையும் 4 இல்லை 3 ஏர் டிஃபென்ஸை தான் கிளியர் பண்ண முடியும். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு மிச்சத்தை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, அதை கிளியர் பண்ணிட்டோம். இனி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஓகே 4 எலக்ட்ரோ இங்கே. ஓகே, வார்டன் இறக்கி விட்டு ஒரு எலக்ட்ரோ. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வார்டன் சைடு அங்கே புஷ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இந்த சைடு பண்ணால் கிளியர் பண்ணுறதுக்கு பேபி ட்ராகனு. அப்புறமா இங்கே கிங் வந்து இந்த எண்டில் ட்ராப் பண்ணிட்டு ஈட்டரையும் ட்ராப் பண்ணி விட்ருவோம். கீழே பார்த்தீங்கன்னா கிங்கை ஹீல் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே போயிடுச்சு. ஸோ இதை ஓகே, இது இங்கே ட்ராப் பண்ணி விட்ருவோம். மினிமம் டிசைன் ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா பிளிம்பை பார்த்தீங்கன்னா இங்கே ட்ராப் பண்ணி விட்ருவோம். ஆனால் கிளியர் அப்புக்கு 2 ட்ராகன் இங்கே இறக்கி விட்ருவோம், முடிஞ்சிடும். ஓகே, அது என்னன்னே ஒரு ஃப்ரீஸு தப்பான இடத்துல போட்டேன்ப்பா, மிஸ் ஆகிடுச்சு. ஒரு ஹேஸ்ட்டை போட்டு விட்ருவோம், முடிஞ்சிடும். டவுனால் காலி முடிஞ்சுது. இப்போ ஒரு ஃப்ரீஸு. ஓகே, ஸோ கிங் எபிலிட்டியை பாப்பப் பண்ணி விட்டு அது பாட்டு ஏறிட்டுருக்கோம். ஸோ அது இப்போ தான் இது வருது. ஓகே, எப்படி இருந்தாலும் ஈஸி தான், முடிச்சிட்டோம். இந்த குயின் மட்டும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த குயின் மட்டும் தான், அது மட்டும் டவுன் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். ஈட்ரு இருக்குது, வேறு வார்டன் உயிரோடு தான் இருக்குது, மினியம் பிரின்ஸ் உயிரோடு தான் இருக்குது. ஒரு எலக்ட்ரோ அது இப்போ செத்துருன்னு நினைக்கிறேன், செத்துட்டு. ஓகே, எப்படியும் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார், ஈஸி 3 ஸ்டார். எஸ், இனி இதில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை, 3 ஸ்டார் வந்துடும். ஓகே, கிளியர் பண்ணிட்டோம், பக்காவாக கிளியர் பண்ணிட்டோம். 3 ஸ்டார் கைஸ். ஓகே, இப்போது இனி அது இது பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோதோடு முடிஞ்சிரு. ஓகே, அப்படியே வந்து ரிக்வெஸ்ட்டை போட்டு விட்ருவோம். ஓகே கைஸ், இந்த வீடியோதோடு முடிஞ்சுது. தேங்க்யூ, பை பாய்.